வெப்ப சலனத்தை பற்றிய மற்றொரு சோதனை ரொம்ப எளிமையான சோதனை தான். நீங்க நேரடியாக அந்த வெப்பமான நீர் அல்லது திரவம் எந்த திசையில் சுழல்கிறது என்பதை நீங்க பார்க்கலாம். இந்த சோதனைக்கு தேவையானது இந்த மாதிரி ஒரு குழாய். இது ஒரு நீள் சதுர குழாய். எல்லா முனைகளிலும் மூடி இருக்குது. மூடப்பட்ட குழாய். நடுவில் மட்டும் ஒரே ஒரு துவாரம் இருக்கு, ஒரு வாய் உள்ள குழாய். இப்போ இதுல நீங்க தண்ணி ஊத்தினுங்க. இது முழுமையாக தண்ணீர் ஊற்றி நிரப்ப வேண்டும். முழுமையாக இதுல தண்ணீர் இருக்கிறது. இப்ப இதை நான் சூடுபடுத்த போறேன். என்னதுன்னு பாருங்க. காற்று குமிழ் இல்லாதவாறு இதை நிரப்பிக் கொள்ள வேண்டும். இப்ப நீங்க என்ன பண்ணுங்க, இதை சூடுபடுத்தணும். இப்ப அடுப்பில் வைத்து ஒரு முனையை மட்டும் நாம் சூடுபடுத்துகிறோம். என்ன பாருங்க. இப்ப இந்த நீர் நிரப்பப்பட்ட சதுர வடிவ குழாயை நாம் ஒரு முனையை சூடேற்ற போகிறோம். இங்க சூடாகுது. அதே நேரத்தில் கொஞ்ச நேரம் சூடு ஏற்றி முடிந்தவுடன் இப்ப சூடு ஏற்றினா என்ன நடக்கும் நீங்க பாருங்க. இப்ப இந்த முனையை தான் சூடுபடுத்துறோம். இந்த முனையெல்லாம் குளிர்ச்சியா இருக்கு. அப்ப என்ன நடக்கலாம்னா, என்ன நடக்கும் என்பதை நம்ம வேற வழியா பார்ப்போம். கொஞ்ச நேரம் சூடுபடுத்துவோம். இப்ப அந்த நீரினுடைய சுழற்சி எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு இது மாதிரி ஒரு மை, நீங்க பயன்படுத்துற நீல மை அல்லது சிவப்பு மை, பச்சை மை, ஏதாவது ஒரு மைய இந்த மை நிரப்பும் குப்பி, இந்த மை நிரப்பும் குப்பியில் எடுத்துக்கோங்க. குப்பியில் எடுத்துட்டு இந்த வாயில் பகுதியில் ஒரு 2 துளிகள் விடுங்க. என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஆஹா, அருமை, அருமையான சோதனை. இங்க பாருங்க. நம்ம எங்க சூடு ஏத்துறோமோ இது இரண்டும் ஒரே மட்டத்தில் தானே இருக்கு. 2 பக்கம் தானே போகணும். அந்த 2 பக்கம் போகாம எந்த பக்கம் போகுது? எதிர் திசையில போகுது. தண்ணி வருது பாருங்க. கலர் மாறிக்கிட்டே இருக்கு. இங்க வரைக்கும் வந்திருக்கு. நல்லா தெரியுது பாருங்க. இங்க மேல வருது பாருங்க. அழகா, ஆஹா, அருமையா வருது. இதுல இருந்து என்ன தெரியுது? எங்க சூடுபடுத்துகிறோமோ அந்த இடத்தில் உள்ள நீர் சூடாகி அடர்த்தி குறைகிறது. அடர்த்தி குறைவதால் இது மேல் நோக்கி வந்துருது. இப்ப மேல இருக்கக்கூடிய குளிர்ந்த நீர் என்ன ஆகும்? எதிர் திசையில் இங்க போகுது. அந்த வெற்றிடத்தை, அந்த அடர்த்தியை நிறைவு செய்வதற்கு எதிர் திசையில் உள்ள இந்த பக்கத்தில் உள்ள நீரானது இங்கே வருகிறது. இந்த சுழற்சி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். இப்ப நீங்க பாக்கலாம். அங்க பாருங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தண்ணி நான் கொஞ்சமா தான் வச்சிருந்தேன். ஆனா சூடுபடுத்துறதுனால அது விரிவடைந்து தண்ணீர் வெளியே சிந்துகிறது. வெளியே அங்க பாருங்க, சுட்டு பாருங்க. முதல்ல தண்ணீர் கொட்டல. உள்ள இருக்கக்கூடிய அந்த குழாயில் உள்ள இருக்கக்கூடிய நீர் விரிவடைந்து வெளியே வருது பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? சூடுபடுத்துவதனால், வெப்பப்படுத்துவதனால் திரவம் விரிவும் அடைகிறது. அதே சமயத்தில் வெப்ப சலனமும் ஏற்படுது. நல்லா தெரியும் பாருங்க. காற்று குமிழ் வருது பாருங்க. மேல் நோக்கி வருது. இப்படி போய் இந்த பக்கம் வருது. மிக மிக அருமையான ஒரு சோதனை. இந்த நீள் சதுர வடிவ குழாயில சூடுபடுத்தும் பொழுது, ஒரு முனையை சூடுபடுத்தும் பொழுது அந்த முனையில் இருக்கக்கூடிய நீர் சூடாகி அடர்த்தி குறைந்து மேல் நோக்கி வருகிறது. ஆனால் எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த குழாயில் உள்ள குளிர்ந்த நீர் அடர்த்தி அதிகமாக இருப்பதால் அதை நிறைவு செய்வதற்கு இந்த சுழற்சியில் இந்த குழாயில் சுற்றி கொண்டே வருகிறது. அது மட்டுமல்லாது அந்த ஓரளவுக்கு விரிவடைந்து தண்ணீர் அந்த வாயு வழியாக சிறிதளவு சிந்துகிறது. வெப்ப சலனம் என்பதுதான் இதற்கான காரணம்.